ஹே மீனாட்சியே, உங்ககிட்ட வந்து அதை கொடுத்த அதை ஏன் பிடுங்கின? எனக்கு தேவையான இதை ஏன் தரமாட்டேங்கிற? நான் வேண்டி கேட்டதை கொடுக்க உனக்கு இன்னும் மனசு வரலையா? இப்படியெல்லாம் கேட்டு அதை வாங்கி சேர்த்து வச்சு நிரந்தரமாக அனுபவிக்க நான் என்ன 1000 வருஷம் இருக்க போகிறேன்னா? இன்னும் எத்தனை சொற்ப ஆண்டுகளோ மாதங்களோ தினங்களோ நிமிடங்களோ நான் அறியேனே. நாளை எபிசோடை எழுத கூட எனக்கு ஆயுள் நீ தரப்போறியான்னு கூட எனக்கு தெரியாதே. எனிஹவ், இதுவரைக்கும் நீ தந்ததுக்கே நன்றி. என் பெற்றோர், அவங்க பெற்றோர், இந்த ஜென்மம் என்னுடையது. இதற்கு என் முந்தைய அத்தனை ஜென்மங்கள், இது எல்லாத்துலேயுமே நீ விட்னஸாக இருந்திருக்கியே, இப்போவும் இருக்க, இனி வரப்போகிற தலைமுறைகளுக்கும் இருப்ப. கணக்கு வழக்கெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற. உங்ககிட்ட ஃப்ராட், சீட்டிங், ரெக்கமெண்டேஷன், ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு எழுதுகிற கணக்கு வேலையெல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி நோ. ராவும் பகலும் இல்லாமல் இதற்கு அப்பாற்பட்டவளாக நீ இருக்க. கோயிலில் அர்த்தஜாம பூஜை உனக்கு செஞ்சு தூங்க வைக்கிறாங்க. சம்பிரதாயம்தான், மனுஷங்க திருப்திக்காக தான் உனக்கு திருப்பொன்னூசல் பாடி தூங்க வைக்கிறதெல்லாம். ஆனால் நீ உண்மையிலேயே தூங்கிட்டா நான் மூச்சு இல்லாமல் ஒரேடியாக தூங்கிடுவேன். அப்புறம் 8 மணி நேரத்தில் என்ன தூக்கி போட்டுட்டு எரிச்சிடுவாங்களோ, தூக்கிட்டு போய் எரிச்சிடுவாங்களோ, தூக்கி போட்டு எரிச்சிடுவாங்களோ. பிறப்பு, இறப்பு, உருவம், தூக்கம் உனக்கு எதுவும் இல்லை. நான் தூங்கும்போது கூட மூச்சும் இதயமும் ரத்த ஓட்டமும் நடக்கிறதே இந்த உடம்புக்குள்ள. உன் தயவால தான். நான் எந்த நேரத்தில் எங்கே இருந்தாலும் எனக்கு துணையாக வர்றியான்னு கேட்க மாட்டேன். நீ தான் வர்றியே. தேங்க்யூ மை டியர் மீனாட்சி. நீ நான்ஸ்டாப், எட்டர்னல், அழிவில்லாத, தீராத, அள்ள குறையாத அக்ஷயம். அக்ஷயம் அப்படின்னா அள்ள தீராத குறையாத அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி அக்ஷய திருதியை. என்றைக்கு தெரியுமா? இந்த எபிசோடை எழுதுகிற 30/4/2025 அன்றைக்கி எழுதப்பட்ட எபிசோடு இது. ஸோ அதில் அன்றைக்கி எழுதுனது. இன்றைக்கி அக்ஷய திருதியை. எதை செய்கிறோமோ வாங்குகிறோமோ இட்ஸ் கெட்டிங் மல்டிப்ளைடு. அதனால் ஸ்வர்ணம் தான் வாங்கணும்னு பரவலாக பேச்சு. ஆனால் ஜென்மத்தில் உன் அருளை தான் அதிகமாக வாங்கணும். நல்ல ஆசீர்வாதங்களை அதிகமாக வாங்கணும். அது பெருகணும். உன் ஆசிகளை பெற என் சிறந்தாழ்ந்த வந்தனம். நீ அப்படி இருக்க, உன்னை நான் இப்படி தரிசனம் பண்ணேன்னு அலங்காரம், போஸ்டர்ஸ் எல்லாம் நான் வர்ணிக்கிறேனே தவிர இதெல்லாம் என் திருப்திக்காக தான். நீ இதையெல்லாம் கடந்தவள். மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுகிறேன். காட்டுன்னா மூச்சை எப்படி காட்டுறது? ஃபீல் தான் பண்ண முடியும். மூச்சு இல்லாமல் ஒரு நிமிஷம் இருந்தால் ஆஹா மூச்சு திணறுதுன்னு சொல்ல தெரியுது. ஆனால் மூச்சை காட்ட முடியல. அது மாதிரி உணர மட்டும்தான் முடியும். சத்தத்தை கேட்க முடியும். சத்தத்தை காட்டுன்னா எப்படி காட்டுறது? அந்த அலைகள் உணரப்பட வேண்டியவை. கேட்கும் ஒலிக்கு உருவம் எப்படி தர்றது? ஐஸ் கட்டியும் உருகும் நீரும் வெப்பத்தால் போகும் ஆவியும் நீதான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயன்பாட்டுக்கு உபயோகமாகிறது. ஆனால் ஆதாரம் நீர். Though you show different forms, possess various attires, you are one and the same. நீ ஒரு அதிசயம் மீனாட்சி. நீ சிருஷ்டித்த அனைத்தும் கூட அதிசயம்தான். கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் காலத்துக்கும் முன்னே தோன்றிய நீ அதிசயம். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனியின் கூட்டம் அதிசயம். துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம். புல்லாங்குழலுக்குள்ளே போகிற காற்று வெளியில் வரும்போது இசையாக வருது. எப்படி? குருநாதரே இல்லாமல் குயில் பாடுற பாட்டு அதிசயம். மயிலாடுற ஆட்டம் அதிசயம். நதிக்கு யார் போகிறதுக்கு வழி சொல்லித்தரா? இதெல்லாம் அதிசயம். அலைக்கடல் தந்த மேகத்தில் துளி கூட உப்பி இல்லை. மழை நீரும் அதிசயமே. வாசனை இல்லாத கிளையின் மேலே வாசனை உள்ள பூவும் அதிசயமே. கிளையில் வாசனை இல்லை, ஆனால் அந்த கிளையில் வர்ற பூவுக்குள்ளே வாசனை இருக்குது. எப்படி? அதிசயம். உடலுக்குள் எங்கே உயிர் உள்ளதென்பது அதிசயமே. இந்த உடம்புக்குள்ள உயிரை எங்கே வச்சிருக்க தெரியலையே, ஆனால் உயிர் இருக்குன்னு தெரியுது. ஆனால் எந்த இடத்துல உயிர் இருக்குது காட்ட தெரியல, சொல்ல தெரியல. ஆனால் இருக்கிறனால இப்படி நல்லா பேசிகிட்டு இருக்கவங்கிட்ட. இதையெல்லாம் படைத்த நீ தான் என்னோட அதிசயம். நீயே அதிசயம் மீனாட்சி.
இதெல்லாம் நினைத்து யோசித்தால் எத்தனை காலங்கள் உன் அருளை பெற அப்ளிகேஷன் போட்டு ஐ ஷுட் ஹவ் வெயிட்டட் ஈகர்லி, டெடிகேட்டட்லி, சின்சியர்லி டுவர்ட்ஸ் யூ, ஈவன் ரைட் பிஃபோர் மை பர்த், either when I was in my mother's home or in my previous birth or births. I didn't remember whether I have done it as like Manikavasagar melts himself in his Devaram as. எப்படி பாடுறார் மாணிக்கவாசகர் இதைத்தான், கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளமும் நானும் கிடந்து அலந்து அழிந்து திரிந்து தொழிந்தேன் திரு ஒற்றி ஊரா திரு ஆலவாயா திருவாரூரா ஊரு பற்றில்லாமையும் கண்டிரங்காய் கச்சியே கம்பனே கச்சியே கம்பனே. தன்னுடைய தாயின் கர்ப்பத்துக்குள்ள கருவாக இருந்த காலத்துலேருந்து உருகினாராம் அப்படின்னு. சரி, உனக்கு நான் நீட்டமாக பேசிட்டே வந்துட்டேன், நீ கொஞ்சம் ரெஸ்டடு, முக்கியமான பேச்சு கொஞ்சம் இனி இருக்குது உங்ககிட்ட, அதுக்கு நீ தாயாகணும். என் மானே மயிலே உயிலே தித்திக்கும் தேனே பொன்மானே கண்மணியே, உன்னை சிந்தனையில் நினைத்தாலே காயங்கள் மறைந்து போகின்றன. சிவகாமியே, சிவனில் நீயும் பாதியே, அபிராமியே என் சுவாமியே, உன்னை லாலி பாடி தாளாட்டுகிறேன். ரிலாக்ஸ் அண்ட் ஹாவ் அ ரெஸ்ட் மீனாட்சி.